ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் அண்ட் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் போய் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோவில் போய் எடுத்தோம்னா கண்டிப்பாக 8 காப்பி 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லுவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இன்னொரு விஷயம்னா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரும் இன்றைக்கி எடுத்த டேட்டும் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நாம் ஈஸியாக ஃபோன்லேயே பண்ணலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் சொல்லித்தரேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 120 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் வைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. ஸோ இந்த ஐக்கானை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராம்ங்கிற அப்ளிகேஷனில் போய் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல நின்று கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். பிகாஸ் நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். நீங்கள் இதிலே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோட்டோ நார்மலாக எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்கள் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்டை நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நீங்கள் பேக்ரவுண்டு ஹெட்டுக்கு மேலே அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஐக்கான் கொடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்டர் மார்க் கொடுப்பாங்க. அதை நம்ம கிராப் பண்ணணும். அதனால தான் நான் இவ்வளோ வச்சு எடுத்துருக்கேன். ஹெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் அதிகமாக வர மாதிரி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கொடுப்போம். எக்ஸ்பர்ட் கொடுத்துட்டு மேபி லேட்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேவ் டு கேலரி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒயிட் பேக்ரவுண்டோட ஒரு ஃபோட்டோ செட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பாஸ்போர்ட் சைஸுக்கு நம்ம மாற்றணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நியூ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் வேணால் சைஸ் வச்சுக்கலாம். 3x 4 மாதிரி வச்சுக்கலாம். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 3x 4 தான் வச்சுக்கிறாங்க. வித்து 3, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 அந்த சென்டிமீட்டரில் வச்சுக்கணும். ரைட், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் 400 dpi கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கேமராவா இல்லை கேலரியான்னு கேட்கும். கேலரி கொடுங்க. கேலரி கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமானது எந்த இடத்துல நம்ம கிராப் பண்ணணும். இப்போ எடிட்டிங் ஆப்ஷன் வரும். அடுத்து மேலே நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த கை சிம்பிளை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு வரும். ஸோ ஹெட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு நாம் கிராப் கொடுத்துட்றோம். கிராப் கொடுத்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் இருந்தாலும் கான்ட்ராஸ்ட் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இதே கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தா நமக்கு ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம சேவ் மட்டும் பண்ணிட்டா போதுமானது. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் ஜேபிஜி கொடுத்துருங்க. பிரிண்ட் ஆஸ் மல்டிபிள் கொடுக்க வேண்டாம். அது கொடுத்தீங்கன்னா 8 ஃபோட்டோவை கன்வெர்ட் ஆகும். நமக்கு சிங்கிள் ஃபோட்டோ தான் வேணும். சேவ் கொடுத்துறோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் உங்களோட ஃபோட்டோ ஆப்ஷன் கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலரி ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்துக்கிட்டு நீங்கள் பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் இங்கே வச்சுக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், நான் டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து டைப் பண்ணுறேன். இப்போ என் பேர் டைப் பண்ணுறேன். அடுத்து கீழே என்னோடய டேட் ஆஃப் பர்த், அவ்வளோதான் கைஸ். இதை கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போல்டு பண்ணுறேன். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வைக்கணும். அடுத்து நம்ம ஃபில்லில் வந்து ஒயிட் வைக்கணும். அவ்வளோதான் கைஸ். இதை கொண்டு போய் நீங்கள் இங்கே வச்சுட்டிங்கன்னா போதுமானது. அவ்வளோதான் கைஸ். நமக்கு தேவையான அவங்க கவர்மெண்ட் சொன்ன ஆஸ் அ ரூல்ஸ் படி நமக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா கைஸ்? இப்படி தான் வந்து நம்ம இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இந்த சாஃப்ட் காப்பி நீங்கள் வாட்ஸ்அப்லையோ அப்படி இல்லையே எதுலையோ நீங்கள் ஒரிஜினல் ஃபைலை அனுப்பி டிஎன்பிசியில் இந்த ஃபோட்டோ ஆப்ஷனில் நீங்கள் இதை கொண்டு போய் கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி எளிமையாக நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சைன் மெத்தடும். ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் ஓன் சைஸ்னுங்கிற அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்து பார்த்தீங்களா கவர்மெண்ட் சொல்கிற சென்டிமீட்டரில் வச்சுக்கோங்க. வித்து 2, ஹைட்டு 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. 2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் கொடுத்து டன் கொடுக்குறோம். டன் கொடுத்து 300 dpi வரும். அது ஒன்றும் இஷ்யூவில் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேலரி கொடுங்க. கேலரி கொடுத்து உங்கள் சைனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். நீங்கள் இது என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் எடிட்டிங் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் எடிட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி சைஸ் வரும். சரிங்களா? அதை நீங்கள் கரெக்டாக உங்கள் சைனுக்குள்ளே வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு கிராப் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிராப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் பிரைட்னஸ் வைக்கணும்னாலும் பிரைட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ இல்லை.
சரிங்களா கைஸ். இப்போ நான் பிரைட்னஸ் வச்சாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்குறேன். இது அது மாதிரி ஸ்கிப் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸ்கிப் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம சேவ் ஜேபிஜியே கொடுத்துருங்க. சரிங்களா கைஸ், ஜேபிஜி கொடுக்குறோம். 20 கேபிக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து நம்ம டன் தான் கொடுக்கணும். இங்கே சேவ் ஆஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், நமக்கு தேவையானது இப்போ ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்படி தான் வந்து நம்ம ஸ்டுடியோ போகாமலே வீட்டில் இருந்தே நம்ம பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன் தான். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆச்சோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாதவங்களும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூபலாக இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.